ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும். இங்கிலீஷ்ல எழுதுறாக்கள் எழுதி முடிச்சிட்டீங்களா? நோ மிஸ். இன்றைக்கு இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். யாரும் வீடியோ ஆன் பண்ணாம, உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனைன்னா ஏர்லியா சொல்லிட்டேன். அப்படி பிரச்சனை இல்லாம சும்மா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா மிஸ் சத்தம் போடாம ரிமூவ் பண்ணி விட்டுருவேன்னா கிளாஸ்னா கிளாஸ் மாதிரி இருக்கவா. ரைட். தமிழ் பிள்ளைகளுக்கு விளங்கிட்டா? சமீக்ஷா எப்படி சந்தனா நம்ம 2வது பாயிண்ட் வாட்சி காட்டுங்க பாப்போம். சாவி பலகையில் அதிகம் பொத்தான்கள் காணப்படும். அவை ஒவ்வொன்றும் வேறு விதமான செயல்களை செய்யும். ரைட். அடுத்தது பிள்ளைகள் CPU போடுங்க. நாங்க CPU அப்படியே சொல்லுவோம். முறைமை அலகு. முறைமை மைய முறைவாளி அலகு. மைய முறை மைய முறைவழியாக்கல் மைய முறைவாளி அலகு மிஸ். மைய முறைவழியாக்கல் மைய முறைவழி அலகுன்னு சொல்றேல அது வந்து CPU தான் மைய முறை அலகுன்னு சொல்றது. நாங்க இந்த சிஸ்டம் யூனிட்ட பத்தி தான் நாங்க எழுத போறோம். இதுல CPU சாரி பிள்ளை நீங்க இதை பார்த்து சொல்றீங்கன்னா இது CPU இருக்கு பிள்ளைகள். ரைட். இது இல்லம்மா, இது இது இத வந்து நீங்க எப்படி போடுவீங்கன்னு சொன்னா தமிழாக்கள் போடுங்க. 1 மினிட் தமிழாக்களுக்கு ஒருக்கா சொல்லிட்டு தமிழாக்கள் போடுங்க முறைமை அலகுன்னு சொல்லி. சரியா? தமிழாக்கள் போடுங்க முறைமை அலகு. இங்கிலீஷ் பிள்ளைகள் போடுங்க, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் போடுங்க சிஸ்டம் யூனிட். இது CPU இல்ல, CPU சொல்லக்கூடாது. ஒரு நாளும் CPU சொல்லக்கூடாதா? CPU இல்ல, சிஸ்டம் யூனிட். CPU சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பார்ட். அது வந்து நீங்க கிரேட் 7 படிப்பீங்க. நான் நினைக்கிறபடி கிரேட் 6லயும் இருக்கு போல. ரைட். சிஸ்டம் யூனிட் தான் சொல்லுவோம். சரியா? சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளதான் CPU இருக்கிற. ஓகேயா? ரைட். சோ சிஸ்டம் யூனிட் போட்டுட்டு இங்கிலீஷ் பிள்ளைகள் எழுதிக்கொள்ளுங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் நாங்க எழுதுவோம். தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு மிஸ் சொல்லுறேன். முறைமை அலகு என்பது சாவி பலகை மூலம் மற்றும் சுட்டியின் மூலம் சாவி பலகை மூலம் மற்றும் சுட்டியின் மூலம் நாம் உட்செலுத்தும் உள்ளீடுகளை செயல்முறைக்கு உட்படுத்தி அவற்றை தெரிவிப்பியல் அதாவது மானிட்டரில் பிரதி அளிக்கும். அதாவது டிஸ்பிளே பண்றேன்னா பிரதி பண்ணும் தொழிலை மேற்கொள்ளும். பிரதி பண்ணும் தொழிலினை
மேற்கொள்ளும். இனிமேல் யாரும் இந்த பெரிய பாக்ஸ பார்த்து சிபியூன்னு சொல்லக்கூடாது. சிபியூன்றது பிள்ளைகள் இந்த சிஸ்டம் யூனிட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸ் தான் சிபியூ. சரியா? நான் நீங்க சிபியூன்னு இதை சொல்றதை விட சிஸ்டம் யூனிட்னு தான் சொல்ல வேணும். சரியா? மிஸ் மிஸ் திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன் மிஸ். நம்மட யாரு சுபிக்ஷனா இல்ல சம்சிகா சொல்லுங்க பாப்போம். சமீக்ஷா வாசிங்கம்மா. முறைமை அலகு என்பது சாவிப்பலகை போல மற்றும் சுட்டியின் மூலம் நாம் உட்செலுத்தும் உள்ளீடுகளை செயல்முறைக்கு உட்படுத்தி அவற்றை தெரிவிப்பில் பிரதியளிக்கும் தொழிலினை செயற்படுத்தும். சுபிக்ஷனாக்கு ஓகேயா? ஓகே மிஸ். ரைட், அடுத்ததுக்கு போமா பிள்ளைகள். இப்போ நாங்க சிஸ்டம் யூனிட் பார்த்துட்டோம். அடுத்தது மவுஸ். சுட்டி சுட்டி சுட்டி. The mouse has 2 or 3 buttons on top and a sensor at the bottom. A long wire attached the mouse to the CPU. இதை எப்படி மிஸ் உங்களுக்கு மாத்தி கொடுக்கறது தெரியலையே தமிழுக்கு. ரைட். சுட்டியில் 3 பிரதானமான பொத்தான்கள் காணப்படும். சுட்டியில் 3 பிரதானமான பொத்தான்கள் காணப்படும். சிந்தனனுக்கு என்ன பிரச்சனை? வருணிக்காக்கு என்ன பிரச்சனை? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நிக்கிறீங்க. இனி சொல்ல மாட்டேன் பிள்ளைகளா. இன்டர்நெட் பிரச்சனை எதுவும் இருக்கா? எஸ் மிஸ். ரைட், அது சொல்ல வேணும். இது யாரு? ஹரிகேஷவ், ரைட்? எஸ் டீச்சர். எஸ், ஹரிகேஷவ். தமிழ் பிள்ளைகள் எழுதுறீங்களா? சுட்டியில் 3 பிரதானமான பொத்தான்கள் காணப்படும். அதே போன்று சுட்டியின் என்ன சொல்றது, வயர் எப்படி சொல்றது? 1 minute. வயர் வடலா? இதுக்கு சரியான தமிழ் தெரியலையே. வடலன்னா சொல்லுவாங்க வயர. வடலன்னா சொல்லுவாங்க. என்ன எழுதினீங்க? 2வது எப்படி ஸ்டார்ட் பண்ண? அதே போன்று அப்படித்தான் எழுதினீங்க. அதே போன்று சுட்டியானது முறைமை அலகுடன் தொடுக்கப்பட்டிருக்கும். முறைமை அலகுடன் தொடுக்கப்பட்டிருக்கும். ரைட்? முறைமை அலகுடன் தொடுக்கப்பட்டிருக்கும். இதுல வந்து வயர் மவுஸ் இருக்கு, வயர்லெஸ் மவுஸ் இருக்கு பிள்ளைகள். அதுல தவிர வயர் மவுஸ் சொன்னா வயரோட இருக்கிற மவுஸ், வயர்லெஸ் சொன்னா வயர் இல்லாத மவுஸ். ரைட்?
ஓகே, அடுத்தது ஸ்பீக்கர். மிஸ் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மவுஸ் கொஞ்சம் திருப்பி காட்டுங்களா மிஸ் இங்கிலீஷ்ல. எழுத இல்லையா? அதுல இருக்கிற அந்த கடைசி வசந்த கொஞ்சம் சொல்லுங்களா மிஸ். At the bottom, BOTTOM, a long wire, 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 a long wire attached, ATTACHES, attached the mouse to the CPU. The mouse to the CPU. Thank you miss. Excuse me, miss. Yes, Chindanan. மிஸ் வயருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஐசிடி புக்ல 57ஆம் பக்கத்துல வடமண்டு இருக்குது. வடம் கொண்ட சுட்டி வடமற்ற சுட்டி. வடம் கொண்ட சுட்டி வடமற்ற சுட்டி. ரைட். அதுல கீழே எழுதி கொள்ளுங்க. முதலாவது வடமுள்ள சுட்டி, அடுத்தது வடம் அற்ற சுட்டி. வடமுள்ள சுட்டி, அடுத்தது வடமற்ற சுட்டி. எத்தனாவது பக்கத்துல இருக்கு சிதனன்? 57ஆம் பக்கத்துல. 57ஆ? 57 மிஸ். சொன்னா உங்க புக்ல பின்பக்கம் அதுல இருக்கா? Yes miss. ரைட் ரைட். தமிழ் மீடியா புக்ல 57ஆம் பக்கம். எஸ் எஸ், அதெல்லாம் பாக்குறேன். தமிழ் மீடியத்தில் 57. வடம் கொண்ட சுட்டி வடமற்ற சுட்டி. என்ன, வெரி குட். அடுத்தது டச் பேடும் இருக்கு. என்ன, தொடு தளம். மூன்றாவது தொடு தளம்னு போடுங்க. 3 விதம் இருக்கு பிள்ளைகள். மவுஸ்ல 3 விதம் இருக்கு. ஒன்று வந்தது வடம் கொண்ட சுட்டி, அடுத்தது வடமற்ற சுட்டி, தொடுதளம். இங்கிலீஷ்ல எழுதுறோன்னு சொன்னா பிள்ளைகள் 3ஐயும், முதலாவது வயர் மவுஸ், அடுத்தது வயர்லெஸ் மவுஸ், அடுத்தது டச் பேட்னு சொல்லுவோம். இங்க இருக்கு வயர் இருக்கு தானே, வயர் இங்க இருக்கு. வயர், WIRE, வயர் மவுஸ், MOUSE, முதலாவது வயர் மவுஸ். ரெண்டாவது விதம் வயர்லெஸ், LESS சேர்த்து வரும். WIRE, வயர்லெஸ்ஸுக்கு LESS சேர்த்து வரும். வயர்லெஸ் மவுஸ், WIRELESS, வயர்லெஸ் மவுஸ் ரெண்டாவது விதம். மூன்றாவது டச் பேட், TOUCH, touch pad, PAD, pad. ஓகேயா? ரைட். இப்ப மவுஸும் பார்த்துட்டோம். கீபோர்ட், மானிட்டர், மவுஸ், இந்த 4 தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. சரியா? ரைட். அடுத்தது நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம் இன்புட் டிவைசஸ் என்னென்ன, அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன சொல்லி பார்ப்போம். சரியா? அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை நாங்க தொடருவோம். நஹீதனுக்கு ஓகேயா? Yes, Harish. You just say reminding. Right. Thank you so much. Right. இதுல யார் மிஸ் ஆயினது? சிந்தனன் மிஸ். சமிக்ஷா இருக்கிறீங்களா? சமிக்ஷா? Yes miss. சமிக்ஷா இருக்கிறீங்க. சங்கீத் இல்ல. நியூ அட்மிஷன். அப்ப என்ன பேர் ஐயா உங்களுக்கு? ஹரிகேஷவ், அப்படியா? ஹரிகேஷவ். ரைட். நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? ஹரிகேஷவ் திருங்கமணில இருந்து.
நீங்க நேற்று இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க ரைட்? நோ டீச்சர். இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்ணலையா? ரைட். இல்ல டீச்சர். Is this your first class? நோ. First class. Right. Okay. Fine. அடுத்து யாரு? அன்ஹா இருக்கிறீங்களா? யாராச்சும் மிஸ் ஆயிடுச்சுதா பிள்ளைகள்? அன்ஹா. டீச்சர் எஸ் சிந்தனன். மிஸ் எங்களுக்கு கவரேஜ் பிரச்சனையால பழைய லிங்க்ல இணையணும் எதுக்கப்பன்? ஒவ்வொரு நாளும். ஓமோ பிள்ளைகள் லிங்க் வந்து மிஸ் நடுகள போட மாட்டேன், ஒரே லிங்க் தான் சரியா? நீங்க டிசம்பர் வரைக்கும் இதே லிங்க பாவிக்கலாம் சரியா? இன்றைக்கு அடுத்த லிங்க் வருமா, புது லிங்க் வருமான்னு பார்த்து லேட் ஆயிடுச்சு. இனிமேல் புது லிங்க் ஒன்றும் வராது பிள்ளைகள். பழைய லிங்க்ல நீங்க தேடி எடுத்து ஐசிடி லிங்க் எந்த லிங்க்லயும் நீங்க ஜாயின் பண்ணலாம் சரியா? டிசம்பர் வரைக்கும் நீங்க ஒரே லிங்கே பாவிக்கலாம். விளங்குதா மிஸ்? பிறகு லிங்க் போடல மறந்து போடல அதனால ஜாயின் பண்ணலைன்னு சொல்லக்கூடாது சரியா? மிஸ் எஸ் சுபிக்ஷனா. ஐடி மட்டும் ஒரே லிங்க்ல ஜாயின் பண்ண முடியும்? இல்ல இங்கிலீஷும் ஒரே லிங்க் தான். இங்கிலீஷ் ஐசிடி மிஸ்ட கிளாஸ் பாடம் எல்லாமே ஒரே லிங்க் தான். நான் ஒவ்வொரு நாளும் புதுசு போட மாட்டேன், ஒரே லிங்க் தான். அதை காப்பி பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புறேன் நான். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு படிச்ச நோட்ஸ் எழுதினதுகள் எல்லாம் ஓகேயா? ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். We will meet. Bye teacher. Good night. Bye. Good night.